இந்த மாதிரி வெயில் காலத்துல வரக்கூடிய காய்ச்சல், இருமல், வந்து தொண்டை கரகரப்பு, மூக்குல நீர் ஒழுகுறது, இந்த மாதிரியெல்லாம் வெயில் காலத்துல வர்றபோது, அதுக்கு ஒரு சிறப்பான தகுதியில நம்ம வந்து ரசம் வச்சு சாப்பிடணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொள்ளு. நல்லா ஒரு கைப்பிடி கொள்ளு எடுத்துக்கோங்க. அந்த கொள்ளு கூட மிளகு, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சோண்டு, இது வரமிளகா, வர கொத்தமல்லி எல்லாமா போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு, அது கூட வந்து வெள்ளை பூண்டு, பெருங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸியில போட்டு நல்லா நொறுக்கிடுங்க. நொறுக்கி அள்ளிக்கிட்டு, நீங்க வந்து இந்த ரசத்துக்கு வந்து தேங்காய் பால் பிழிஞ்சுக்கணும். தேங்காய் பால், ஒரு வெங்காயம் நல்லா ஒரு 4, 5 வெங்காயத்தையும் வெட்டி போட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்கு போட்டுக்கிட்டு, இந்த அரைச்சது எல்லாத்தையும் போட்டு, தக்காளியும் போட்டு, கொஞ்சமா புளி வேணும்னா போட்டுக்கோங்க. தக்காளி, புளியே போதும்னாலும் விட்டுக்கோங்க. அது உங்க சுவை தான். அத பத்தி ஒரு கட்டாயம் கிடையாது. அதுக்கெல்லாம் காய்ச்சிட்டு, நீங்க எப்பவும் போல ரசம் தாளிச்சு கிளிச்சு எல்லாம் பண்ணிட்டு, இறக்கி வைக்கிறபோது, நீங்க வந்து தேங்காய் பாலையும் அதில விட்டு, நீங்க அத சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த நெஞ்சில நெ கட்டியிருக்கிற கபத்தையும் வெளிய எடுத்து விட்டுரும். இந்த உஷ்ணத்தினால வந்திருக்கிற சளியவும் சரி பண்ணி விட்டுரும். உங்களுக்கு அந்த இருமல், வறட்டு இருமலா இருக்கக்கூடியதையும் வந்து இந்த தேங்காய் பாலும், இந்த கொள்ளுமா சேர்ந்து நம்ம உடம்பு உஷ்ணத்த வந்து சமநிலைப்படுத்தி சரியாக்கி விடக்கூடிய ஒரு தகுதி கிடைக்கும். ஆகையினால இந்த மாதிரி நீங்க வெயில் காலத்துல வந்திருக்கிற சளி, இருமல், காய்ச்சலுக்கு இப்படி ரசம் வச்சு சாப்பிடுங்கோ. நலமாக இருக்கும். வாழ்க நலமுடன்.